சிவபெருமானின் திருக்கரத்தில் எப்போதும் வீற்றிருக்கும் திருசூலம் வெறும் ஆயுதம் அல்ல, இது சிவனின் அளவற்ற சக்தியையும் இந்த அகிலத்தின் மீது அவருக்கிருக்கும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கிறது. திருசூலம் எப்படி வந்தது? ஒரு காலத்தில் ஒளி பொருந்திய சூரிய பகவானுக்கு சஞ்சனா தேவி என்ற மனைவி இருந்தார். இவர் பிரபஞ்சத்தின் சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள். சூரியனின் பேரொளியும் வெப்பமும் சஞ்சனா தேவிக்கு பெரும் சவாலாக இருந்தது. அதைத் தாங்க முடியாமல் தன் தந்தை விஸ்வகர்மாவிடம் முறையிட்டார். மகளின் துயரைக் கேட்ட விஸ்வகர்மா உடனே சூரிய பகவானை அணுகினார். தன் மனைவியின் நிம்மதிக்காக தனது வெப்பத்தை சற்று குறைக்க சூரிய பகவான் ஒப்புக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது சூரியனின் அளவற்ற ஆற்றலில் ஒரு சிறு பகுதி பூமியில் விழுந்தது. அந்த தெய்வீக ஒளி பொறிகளிலிருந்து விஸ்வகர்மா பல அற்புதமான ஆயுதங்களையும் கருவிகளையும் உருவாக்கினார். அவற்றில் சிவபெருமானுக்காக அவர் வடிவமைத்து கொடுத்ததுதான் இந்த சக்தி வாய்ந்த திருசூலம். இதேபோல் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தையும் குபேரனுக்கு பல்லக்கையும் முருகப்பெருமானுக்கு வேலையும் அவர் உருவாக்கினார். இன்னொரு புராணக் கூற்றின்படி, குறிப்பாக சிவபுராணத்தில் சிவபெருமான் சுயம்பு தானாகத் தோன்றியவர் என்று குறிப்பிடப்படுகிறது. அதன்படி இந்த சிருஷ்டி ஆரம்பித்த காலத்திலிருந்தே திருசூலம் அவரது திருக்கரத்திலேயே இருந்தது. இது திருசூலம் சிவனின் தெய்வீக இருப்பின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதைக் காட்டுகிறது. திருசூலம் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது ஆழமான குறியீடுகளையும் கொண்டுள்ளது. அதன் 3 முனைகள் மும்மூர்த்திகளான படைக்கும் பிரம்மா, காக்கும் விஷ்ணு, அழிக்கும் சிவன் ஆகியோரை குறிக்கின்றன. மேலும் அது காலத்தையும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் மனித குணங்களான முக்குணங்களையும் சத்துவம், ராஜசம், தாமசம் குறிக்கிறது. சிவன் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் காலத்தை ஆள்பவர் என்பதையும் இது உணர்த்துகிறது. நமது விழிப்புணர்வு, கனவு, ஆழ்ந்த உறக்க நிலைகளையும் உடலின் முக்கிய ஆற்றல் நாடிகளையும் இது குறிப்பதாக விளக்கங்கள் உள்ளன. ஆகவே திருசூலம் என்பது சிவபெருமானின் சக்தி, தீமையை அழிக்கும் ஆற்றல் மற்றும் ஆன்மீக விடுதலைக்கு வழிகாட்டும் ஒரு புனித சின்னமாகும். ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.